வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த சின்ன வீடியோ இதை பத்தி நம்ம பேச போறோம். என்னன்னா, யூ ஆர் அலைவ் தான் இந்த வீடியோட தொகுப்பே. என்னன்னா, நான் இதெல்லாம் காணொளி தொகுப்பு இதெல்லாம் ஒரு தமிழ் சேனல் யூடியூப் சேனல்ல இருந்து பார்த்து பார்த்து கத்துக்கிட்டது. அதனால தூய தமிழ்ல இதை பேசிட்டு இருக்கேன். இப்ப டைரக்டா என்ன எதை பத்தி சொல்ல வந்தேன்னா, யூ ஆர் அலைவ், அதாவது நீங்க உயிரோட இருக்கீங்க. எதை ஓகே யூ ஆர் அலைவ், அதாவது நம்ம உயிரோட இருக்கோம். அதான் முக்கியமான விஷயம். அதாவது இன்னைக்கு தேதி ஆகஸ்ட், ஐயோ ஒரு நிமிஷம், ஆகஸ்ட் 11, 2026. இந்த நாள் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்ல முடியாது. என்னடா பூமர் மாதிரி பேசுறான்னு நினைக்காதீங்க. என்னங்கிற விஷயத்த சொல்றேன். இந்த லேட் ரியலைசேஷன் பாங்க. என்ன ரியலைசேஷன் எனக்கு ஆச்சுன்னா, டைம் போகும். இப்போதைக்கு எனக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜ் படிக்கிற போது தெரியல, பிஸியாக இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சரௌண்டிங்கில், படிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம், சம்திங் ஆக்டிவிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பெருசாக தெரிஞ்சது கிடையாது. நான் காலேஜ் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ரியலைசேஷன் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப தனியாக டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஸி ஆகிட்டானுங்க அவங்க வழியில். அதை தாண்டி இருக்காங்க, இன்னமும் கால் பண்ணி பேசுறது எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே அந்த ஒரு வெளியே போகிறது இல்லை, வீட்டை விட்டு வெளில போகிறது இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரியே போயிட்டு இருக்கனால எதுவும் இல்லாதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சோகமாயி போய், சரி அப்புறம் தான் இது ஒரு சடன் ரியலைசேஷன் வந்துச்சு. அது என்னன்னா, யூ ஆர் அலைவ். அதான் அந்த ஒரு இது பார்த்தேன், சோல்னு ஒரு படம், SOUL. அதை போயிட்டு நான் முடிஞ்ச இதில் போடுறேன். அந்த படத்தை போய் பாருங்க, சூப்பராக இருக்கும், நல்ல படம். ஒரு அனிமேஷன் படம் தான், படம் தான், டிஸ்னி. இது பயங்கரமா இருக்கும். தயவு செஞ்சு இது OTTல இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க, பயங்கரமா இருக்கும். அதுல தான் ஒரு சீன் வரும், யூ ஆர் அலைவ், ஐம் அலைவ், ஐம் அலைவ்னு கத்திட்டு ஓடுவான். அது பயங்கரமா இருக்கும். அது எனக்கு அந்த படம் பார்த்தப்போ கூட லைட்டா நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய ரீல்ஸ் பார்த்து பார்த்து பயங்கரமாயிடுச்சு. ஏன்னா ரீல்ஸ் பார்த்து மோட்டிவேட் ஆயிட்டு இருக்காதான் நினைக்காதீங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அது எடிட்டோட பாக்குறப்ப இன்னும் நல்லா இருந்துச்சு. அதை பத்தி தான் பேசணும். இந்த நாள் நாளைக்கு கிடைக்காது. அதில் இந்த நாள் இப்போதைக்கு என்ன செலிப்ரேட் பண்ண முடியுமோ நல்லா செலிப்ரேட் பண்ணிப்போம். யூ ஆர் அலைவ். நம்ம உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதனால இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு அதை வச்சு என்ன சந்தோஷமா இருக்க முடியும் அப்படி இருக்கணும். ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்கேன்னா, கொஞ்ச நாளா மறுபடியும் மோட்டிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ என்னன்னா, சொன்னேன் தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்போ சொன்ன காலேஜ் முடிச்சப்போ ரொம்ப தனியில் இருந்துட்டு இப்போ தான் சடன் ரியலைசேஷனாக இது வந்துச்சு. நான் கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சு தினைக்கு போஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்தது காரணம் இருக்கு. தினைக்கு தூங்கி எழுந்திரிப்ப தினைக்கு அலைவாக இருப்போமே, தினைக்கு உயிரோட இருப்போமே, இதோட பெரிய டைம் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் தான். அது டக்குன்ட்டு அது எப்போ வந்துச்சுன்னா, நமக்கு தோணுனது எப்போ நம்ம வெளில எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ, அதாவது நம்ம ரொம்ப நாளாக பண்ணி வைக்கணும், பண்ணாமல் இருந்தோம் சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்தால் தான் அந்த ஒரு காலம்குள்ளே போகும். அப்புறம் தான் ஒரு ரியலைசேஷன் வரும். அப்போ நம்மளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுப்பா அப்படிங்கிற ரியலைசேஷன் வரப்போ தான் நமக்கு ஏதோ ஒரு மாதிரி நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். அப்பாடி யூஆர் அலைவ், ஐ எம் அலைவ். அது தப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது அவங்க வியூ எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். நம்மளால நம்ம கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. சில பேர் லாங் டேர்ம் இருக்க மாட்டாங்க, பொறுமை இருக்காது. என்ன மாதிரி ஆளாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எல்லாருக்கும் நானும் கொஞ்சம் அந்த பொறுமையெல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்கணும்னு பார்க்குறேன். தயவு செஞ்சு அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொறுமையை எப்படி வளர்த்துக்கணும்னு எனக்கு சுத்தமாக அந்த பொறுமை வர மாட்டேங்குது. அந்த பொறுமையை எப்படி வளர்த்துக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் சொல்ல வந்தால் முக்கியமான விஷயம் என்னன்னா, யூஆர் அலைவ். நம்ம உயிரோட இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கோம், அந்த நாளில் என்ன பண்ணுறோம், என்ன ஒர்க் பண்ணுறோங்கிறத சாட்டிஸ்ஃபைடாக நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருந்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போல்லாம் நிறைய விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஈடுபாடு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுவும் நான் சொல்லணும். ஏன்னா எல்லா கொஞ்சம் ரேண்டமாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் நல்லபடியாக இந்த சேனல் முன்னேறும். மறக்காமல் பார்க்கணும், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு எதுவும் பெருசாக இல்லை நண்பர்களே. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அதை என்ஜாய் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸே நமக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், பட் ஆனால் சீக்கிரமாக வரும். ஏஜ் டசன்ட் மேட்டர். சீக்கிரமாக நம்ம இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் லைஃபு. பெரிய ஞானி கிடையாது. நான் அப்பப்போ எனக்கு மொக்க போடுறேன், மோட்டிவேஷன் கொடுக்குறேன் அப்படின்லாம் தோணும். அதனாலே நான் கொஞ்சம் கடுப்பாகி இது மாதிரிலாம் பேச நிறுத்திடுவேன். இப்போ அப்படி தான் தோணுது, மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி. அது சரி, ஓகே, ஆனால் அது எதுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுக்கல, இருந்தாலும் நான் சொல்கிறேன்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஜாலியாக எடுத்துக்கோங்க, எந்த விஷயமும் ரொம்ப சீரியஸ்னஸ் வேணாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேபி நம்ம அந்த கஷ்டமான நாளில் கூட மற்றவங்க பார்க்குறப்ப நமக்கு நம்மளை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், இவன் என்னடா ஜாலியாக இருக்கான்னு தோணும். அது போதும், அந்த ரியலைசேஷன் போதும். நம்ம இப்போ வரைக்குமே லைஃப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன, பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லணும்னா பர்ஃபெக்டானு இல்லை, எப்படி சொல்கிறது, ஓ ஆ தப்பா எதுவும் அதிகமாக நடக்கல அப்படின்னு வச்சுப்போம். எப்படி தப்பா எதுவும் அதிகமாக நடக்கல, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான், இது இருக்குது அது இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த ப்ராசஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வேணா அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. வீடியோஸ் போட கண்டென்ட் இல்லை, அதனால இப்போ வேணால் மோட்டிவேஷன் கண்டென்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் இந்த வீடியோஸ். இதுக்கப்புறம் நல்ல வீடியோஸ் வந்து நிறைய வீடியோவை சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே பரத்வாஜ். See you. Bye bye. இன்னைக்கு 11, அதேமாதிரி நாளைக்கும் முக்கியமான நாள், திருப்பி கிடைக்காது, அது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுங்க. வேணா முடிச்சதுக்கப்புறமும் பேசலாம்னு நினைக்காதீங்க. சும்மா ஓ இந்த எக்ஸ்ட்ரோ அவுட்ரோ எதுன்னு தெரியல, இதை கட் பண்ணி. ஆனால் நான் விஜய் டிவி ஷோ மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்ட்ரோ தனியாக அவுட்ரோ தனியாக தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன். எடுத்து அதை கட் பண்ணி காப்பி பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஓகே நம்பளே, உங்கள் சப்போர்ட் மறக்காமல் கொடுங்க. வீடியோ பார்க்கலாம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, வரேன். பை பை. See you. பர்ட்டா.